தமிழகத்தைச் சேர்ந்த 23 ஆசிரியர்கள் உட்பட 339 ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நல்லாசிரியர் விருது வழங்கி சிறப்பித்தார். விழாவில் பேசிய பிரணாப் முகர்ஜி நாட்டில் கல்வித்தரம் குறைந்துவிட்டதாக கவலைப்பட்டார். ஆசிரியர் தினமான இன்று நாடு முழுவதும் சிறப்பாக பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவித்தார். டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த விருதுகள் வழங்கும் விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களே சமூக பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குவதற்கான அடித்தளம் அமைப்பதாக கூறினார். நாட்டில் IIT, NIT போன்ற கல்வி நிறுவனங்கள் இருந்தாலும் கல்வியின் தரம் குறைவாகவே இருப்பதை சுட்டிக்காட்டிய பிரணாப் முகர்ஜி, தரமான கல்வியே அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரும் பங்கேற்றார். நாடு முழுவதிலும் இருந்து 364 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. இவர்களில் 23 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். மாணவர்களுடைய எண்ணிக்கை கிராமப்புறங்களில் அதிகரித்திருக்குது. நடுத்தர வர்க்க மக்கள் ஆங்கில வழி கல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அந்த வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிற மாணவர்களுக்கு அதிகமாக ஊக்குவிப்பு தந்து அவர்களை இடைநிற்றலிருந்து நீக்கி அவர்களும் ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கான வழிமுறைகளை நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். டீச்சர் ரொம்ப டீச்சர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு என்ன தேவைன்னு நினச்சி அவங்களுக்கு கொடுக்கணும். படிக்கிறப்போ என்ன தேவை, எப்படி மெத்தடாலஜி நம்ம ஃபாலோ பண்ணால் அவங்க எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் அப்ரோச்சில் போனால் அந்த மாதிரி ரிலேஷன் கெட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்ல டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன் இருக்கும். தமிழகத்தில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் 15 பேர், உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் 7 பேர், தேசிய தகவல் தொழில்நுட்ப பிரிவில் ஒருவர் என 23 பேருக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. அரசு கொடுக்கின்ற அந்த ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அதிகாரிகள் சொல்கின்ற வழிமுறைகளையும் கொண்டு நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டை செய்யும் போதெல்லாம் அந்த மாணவர்கள் எங்களை நோக்கி இந்த அரசு பள்ளிகளில் படிப்பதற்கான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்து வருகிறோம். ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு தனித்தனி திறமை இருக்கும். எங்களுடைய பள்ளியிலே ஒவ்வொரு மாதமும் டேலண்ட் டே என்று வைத்து மாணவருடைய திறன்களை நாங்கள் கண்டறிகின்றோம். ஒருவேளை அந்த மாணவன் படிப்பிலே சற்று குறைவாக படிக்கலாம், ஆனால் மற்ற துறைகளிலே விளையாட்டுத் துறையிலையோ அல்லது நடனம் போன்ற துறைகளிலோ அவன் சிறப்பாக செயல்பட அத்தகைய மாணவர்களை இனம் கண்டு முழுமையான ஒரு வளர்ச்சி இந்த மாணவர்களுக்கு அளிப்பதுதான் ஆசிரியர்களும் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். நல்லாசிரியருக்கான விருது பெற்றவர்களுக்கு 50,000 ரூபாய் பணம், வெள்ளிப் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது.